நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களிலும் பரலோக ராஜ்யத்தை குறித்து இது ஒரு நிலத்தில் புதைந்திருக்கிற ஒரு பொக்கிஷம்னு சொல்கிறாரு. அது பரலோகத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷம் சொல்லலை, அதை போய் தேடுன்னு சொல்லலை. உபவாசம் பண்ணு, கண்ணீரோட தேடு, பரலோகத்தில் இருக்குது, உனக்கு வச்சிருக்கிறேன் அப்படி சொல்லலை. அவர் சொல்கிறாரு நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷம். ஹலோ, இங்கே குமாரனுடைய ஒரு ராஜ்யம் கொடுக்கப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் இருக்குது. அவர் ராஜாவாக இருக்கிறாரு. அது எப்படி என்பது குறித்தெல்லாம் நான் உங்கள் மத்தியில் நிறைய செய்திகளை கொடுத்துருக்கிறேன். என் யூடியூப்பில் பார்க்கலாம். தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன, அந்த குமாரனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது என்பதையெல்லாம் கொடுத்து உங்கள் மத்தியில் கொடுத்துருக்கிறேன். யூடியூப்பில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். மத்தேயு 13:44 இவ்விதமாய் சொல்கிறாரு, அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பாக இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு, மனுஷன் பூமியில் உழைக்கிறதுக்குன்னு பிறந்தவன், ஸ்திரீகளை விட அதிகமாக எங்கெங்கெல்லாமோ ஓடி எதையெல்லாமோ தேடி தன் வாழ்க்கைக்கு, தன் குடும்பத்திற்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு எல்லாம் கொண்டு வந்து எதையோ சேர்க்கிற ஒரு மனுஷன். அங்கே சொல்கிறாரு மனுஷன் கண்டு. இது ஒரு விலையேறப்பட்ட பொக்கிஷம். அதை கண்டு மறைத்து, தன் மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் யார்கிட்ட இருந்தாலும் சொன்னால் அவங்களுக்கெல்லாம் பைத்தியமாக தோணும். ஆனால் இதுதான் பொக்கிஷம். அப்படி காண தெரியணும், கண்ணு திறக்கப்படணும். அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். நிலம் என்பது அவனுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற ஒரு சரீரம் தான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். எல்லா மனுஷனுக்கும் விதைக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. மாம்சத்துக்களை விதைக்கலாம், ஆவிக்கன்று விதைக்கலாம். இங்கே ஆவிக்கன்று விதைக்கிற அனுபவத்தில் தான் இந்த மனுஷன் அந்த பொக்கிஷத்தை பார்க்குறான். எப்படி பார்க்குறான்னா, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. ரோமர் 14:17 சொல்லப்பட்ட காரியம் அது. அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கிற சந்தோஷமுமாயிருக்கிறது. ஹலோ, இது நித்தியத்துக்கு கொண்டு போகும், ஜீவனை உண்டு பண்ணும், தேவனத்தை பிதாவிடத்தில் கொண்டு போய் நிறுத்தும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கேன்னாரே, நீதியின் பாதையில் நடத்துவார். நியாயத்தினுடைய வழியில் நடப்பீங்க, பரிசுத்தாவியினால் வழி நடத்தப்படுவீங்க. இன்னும் கரைதிரை அற்றவங்களாம் உங்களை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கறது தான் பூமியிலே அவருடைய ராஜ்யம் நமக்குள்ளே கொடுக்கப்படுது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கன்னு சொன்னார். எங்கே போய் தேடுறது? எந்த நாட்டில் இருக்குது? உங்களுக்குள்ளே இருக்குப்பா. நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஒரு கண்ணு நல்லா திறக்கப்படணும், மறுபடி பிறந்து ஆகணும். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கலைன்னா காணவும் முடியாது. அதை நீ கண்டாலும் உள்ளே பிரவேசிக்க முடியாது. ஆவிக்குறையோடு மாறணும். மாம்சத்துலேருந்து பிரயோஜனம் இல்லை. 1 கொரிந்தியர் 15:50 சொல்கிறாரு, சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவென்றால், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. இந்த மாம்சத்திலேயே நான் இருந்து பழச்சிக்கிடுவேன், அதில் பேரளவுக்கு ஒரு ஞானஸ்தானம் வாங்குவேன், சபையில் இருப்பேன், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சபைக்கு நான் செலவழிக்கிறேன், பரலோகம் போயிடுவேன். இல்லை, அது இல்லைப்பா. கேளுங்க, கவனமாக கவனிங்க. மத்தேயு 11:12 சொல்கிறாரு, யோவான் ஸ்நானம் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. கண்டவன் தான் பலவந்தம் பண்ணுவான், காணாத இருக்கிற எப்படி பலவந்தம் பண்ணுவான்? ஏதோ ஆராதனை போனால் வந்தோம், கோயிலில் அசனம் கொடுத்தோம், இல்லை வேறு ஏதோ பெரிய பெரிய டாம்பியமாக மற்ற ஊருக்காரங்களை விட நாங்கள் பெருசாக செய்துட்டோம்னு சும்மா மாறுதட்டிட்டு அலைஞ்சு பிரயோஜனம் இல்லைப்பா. அதை பார்க்கலாம் ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ளே இதை பலவந்தம் பண்ணணும். ராஜ்யத்தை எப்படியா பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். பக்கத்தில் வந்துருச்சு, மனம் திரும்பு. இன்னும் சொல்கிறாரு, யோவான் 3:5 நான் பார்த்தோம், மறுபடி பிறந்தாத்தான் காண முடியும், உள்ளே பிரவேசிக்க முடியும்னு. இன்னும் சொல்கிறாரு, யோவான் 1:13 எப்படி பிறந்திருக்காங்களா இவங்க? அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இதான் யோவான் 1:13 வாய்ச்சோம். இதான் ஞானஸ்தானம். இதை பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னால்
எப்படியோ காரியங்கள் எப்படி போகுதோ தெரியாது. ஆனால் அவர் சொல்கிறாரு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இதான் பொக்கிஷம். உள்ளே பார்க்க தெரியணும் தனக்குள்ளே. இன்னும் சொல்கிறாரு மத்தேயு 18:3, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதான் பிள்ளை, தேவனுடைய பிள்ளைகள். கேட்க செவி உள்ளவன் கேட்க கடவன். லூக்கா 13:24 சொல்கிறாரு, இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்க. இது கொஞ்சம் இடுக்கமாக தான் தெரியும். பிரயாசம் எடு, நுழைஞ்சு ஆகணும். பிஏ படிக்க, எம்ஏ படிக்க, எல்லாம் படிக்கிறதுக்கு என்னெல்லாம் பாடுபடுறேன். ராத்திரி எல்லாம் உட்காந்து கற்று தேர்வு படிக்க எவ்வளோ கஷ்டப்படுறேன். ஆனால் இது ரொம்ப லெகுவான காரியம். இந்த நிலத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை கட்டிலாம். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூட போவோம். அப்படி பெறலாம், இப்படி பெறலாம். இல்லை, உன்னை தாழ்த்தி நீ ஒப்பு கொடுக்கணும், மறுபடி பிறக்கணும். மத்தேயு 7:14 சொல்கிறாரு, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அப்பா அம்மா கண்டுபிடிச்சிட்டீங்களா? இந்த வாசல் ஜீவனுக்குள்ளே கொண்டு போகிறது மட்டும் இல்லை, இதான் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது. நானே வாசல், நானே ஆடுகளுக்கு வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான் சொன்னார். இதெல்லாம் பார்க்கலாம் நீங்கள். மத்தேயு 5:20 வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இராவிட்டார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா வெள்ளை உடுப்படுத்தலாம், நகை நட்டு கூட போடாமல் இருக்கலாம். இதெல்லாம் ஒரு பெரிய தியாகமாக நினைக்கலாம். ராத்திரியும் பகலும் உபவாச கூட்டங்களுக்கு அலையலாம், ஜபிக்கலாம். இன்னும் அந்த தேசத்துக்காக, இந்த தேசத்துக்காக, மாவட்டங்களுக்காக வேண்டி கூட ஜெபிக்கலாம். முதலாவது உனக்கு ஜெபி. உனக்குள்ளே இருக்கிற ஆவி, ஆத்மா, இருதயம் எப்படி இருக்குது என்பதை பார்த்து அதை சரியாக்கும்படிக்கு தேடு. அதான் உபவாசம், அதுதான் உன்னுடைய ஜெபமாக இருக்கணும். அப்போ தான் இந்த ராஜ்யத்தை நீங்கள் உள்ளே புதைஞ்சிருக்கிற பொக்கிஷமாக பார்க்க முடியும், குமாரனுடைய ராஜ்யம். மத்தேயு 23:25 சொல்கிறாரு, மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, போஜன பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குறீங்க. போஜன பாத்திரம் உன் ஆத்மாவுக்கு எங்கே இருக்குது? உன் இருதயம், உன் ஆவி, உன் மனதிலிருந்து வரணும். ஆகாரம் விளையணும், உள்ள புதிதாக்கப்படணும். மனுஷன் உள்ள ஆகாரம் இல்லாமல் உள்ள ஆத்மா மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறு போல. தண்ணீர் இல்லை, கதறிட்டு கிடக்கு. சரீரம் வனாந்தரமாக இருக்குது, மாற்றப்படணும். அதுதான் அவர் சொல்கிறாரு, உட்புறத்திலோ அவைகள் கொள்ளைகளினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கு. உலகத்தில் நிறையா பொருட்களை கொண்டு வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு கொள்ளை, அதால் நிறைஞ்ச உலக ஐஸ்வர்யம் மயக்கத்தில் கிடக்கிறாங்க. அதிலே 23:26 குருடனான பரிசேயனே, போஜன பாத்திரங்களில் வெளிப்புறம் சுத்தமாகும்படி. அப்படி வெளிப்புறம் சுத்தமாகணுமா? நீ ஒன்று செய், அவைகளில் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. சபையில் இதை செய்யணும். இதை செய்கிறதில்ல, ஜனங்களை பிரியப்படுத்துவாங்க. ஆனால் தேவன் இந்த காரியத்தை ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறாரு. லூக்கா 9:23 பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் அதை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் சொன்னார். கலாத்தியர் 5:24 சொல்கிறாரு, கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். மத்தேயு 6:24 சொல்கிறாரு, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலேயும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாதுன்னு அவர் சொன்னார். ஆனால் நாம் அப்படி இல்லை. போதிக்கிறவங்களும் இப்படி போதிக்கிறது இல்லை. இதான் கடைசி காலம். துருபதேசங்கள் தான் அதிகமாக உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. 1 யோவான் 2:16 சொல்கிறாரு, ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமைகளுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உனக்கு உண்டானவைகள் அல்ல. உனக்கு இது பிதா அப்படி கொடுக்கல.
ஆனால் அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். நீ இருக்கிற உலகத்தில் உனக்கு உண்டாக்கி கொடுக்கப்பட்டிருக்கு பாவத்தின் வழியாக. பிசாசான கொண்டு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். ரோமர் 13:14 இதெல்லாம் தூரமாக்கணும், சரி பண்ணணும், தேவனுக்கு ஊழியம் செய்யணும். சரீர அவயவங்கள் எல்லாம் துர்ச்செயலுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். எப்போ? மரித்த பிறகா? செத்து பரலோகத்துக்கு போன பிறகா? பூமியில் இப்போவே. அதான் குமாரனுடைய ராஜ்யம், புசிப்பும் குடிப்பும் அல்ல. இதை காண தெரியணும். உள்ள பெரிய பொக்கிஷம் ஐயா. இதில் உள்ளே வந்துட்டீங்கன்னா நீ கம்ப்ளீட்டாக புது மனுஷனாகிடுவேன். பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயிடும். வீணான சிந்தை, வீணான கவலை, நாளைய குறித்துள்ள கவலை எதுவுமே உனக்குள்ளே இருக்காது. உனக்கு தேவையெல்லாம் சேர்த்து கூட கொடுக்கப்படும். சாந்த குணமுள்ளவர்களாக இருந்தீங்கன்னா பூமியை சுதந்திரித்து கொள்வோம். யாக்கோபு 1:21 சொல்கிறார், ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமையுள்ளதாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதான் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ரகசியம். புதைந்து இருக்கிற பொக்கிஷம். அதை உள்ளே வச்சு நீ தேடு. அதைத்தான் சொல்லி இதான் உன்னை ரட்சிக்க வல்லது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாம் உன்னை ரட்சிக்க வல்லமை உள்ளது கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது ஒரு ஆசீர்வாதமாக உனக்கு சொல்லப்பட்டது, உனக்கு கொடுக்கப்படுது. ஆனால் அது உன் ஆத்மாவை ரட்சிக்க வல்லதாக இருக்குமா? தேவன் தெளிவாக சொல்கிறார், திட்டம் தெளிவுமா. இந்த வசனத்தை தான் பிசாசானவன் வழியருகே கடந்த பிறக்கிட்டு போயிடுவான். மற்றதெல்லாம் இருக்கும். 99 வயசில் ஒரு மனுஷன் மறிக்கிறான்னா அவன் சொல்லுவான் வாக்குத்தத்த வசனமெல்லாம் ஞாபகத்தில். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ரகசியம் உனக்கு தெரியுமா? தெரியாது. இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து பிறந்த ஒரு வசனத்தையா சொல்லு, தெரியாது. எதை தேடுறீங்க? இதைத்தான் சொல்கிறார். அதுதான் ரட்சிக்க வல்லது. இன்னும் சொல்கிறாரு, அப்படியே உங்களில் எவனாயிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். தனக்கு உண்டானவைகள் என்ன? கண்ணின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உண்டானவைகளை நான் உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதை தூக்கி தூர ஏறி. அதைத்தான் சொல்கிறாரு, விற்றுனா அது மேலே பற்றுதல் வைக்காத, தூரமாக்கு. எனக்கு சொந்தம் இல்லை, அதை விற்றுட்டேன், தூரமாக்கிட்டேன். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாக இருக்குது. நல்ல விதை பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. அதான் நல்ல விதை. அதைத்தான் விதைக்கிறாரு. இதைத்தான் சீசர்கள் சொல்லி அனுப்பினார். அப்போஸ்தலர்கள் இதைத்தான் செய்தாங்க. போய் சுவிசேஷம், இதான் நல்ல செய்தி, அது உங்களுக்குள்ளே இருக்குது, தேடுங்கள்னு சொல்கிறாங்க. இந்த சுவிசேஷத்தை தான் வெளிப்படையாக நமக்கு போதிக்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இல்லை இந்த சுவிசேஷம். ஏசாயா 51:3 கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாலான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனைப் போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் உள்ளே இருந்து வரும். மற்றவங்க கைதட்டினாங்க பாடணும்னு பாடிக்கிட்டு இருக்கிறது இல்லை. இது உள்ளே இருந்து இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இதான் பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை நீங்கள் தேடுனீங்கன்னா சீயோனுக்குள்ளே வந்துடுவீங்க. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக இருப்பீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் யாக்கோபாவே காலத்தை கழிப்போம். ஜெபம் பண்ணுவோமா? பயப்படாத, கலங்காத, திகையாத. உன்னை பயமுறுத்தும்படி இந்த செய்தி கிடையாது. ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்குத்தான். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளிலும் தேவரீர் நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறப்பா. தேவனே, உம்முடைய குமாரனுடைய ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பாக இருக்கிறது என்பதை நாங்கள் நாளிலே காண கேட்டோம். அப்பா, செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனே அதை தேடி கண்டுகொள்ளும்படிக்கு உதவி செய்யும். வீணான காரியங்களை எல்லாம் உலகத்திலே பொக்கிஷமாய் தேடி வைக்காதபடி, அழிந்து போகிற பொக்கிஷங்களை அல்ல, பூச்சியும் துருவும் அளிக்கிறது அல்ல, அழியாததும் நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற பொக்கிஷமாகிய தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் கண்டுகொள்ளும்படி அவர்கள் மனக்கண்களை இன்னும் விசாலமாக்கி
திறந்து விடுப்பா. ஆசீர்வதியும். பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற எல்லா குறைபாடுகளையும் நீக்கி போடும். அவருடைய வேண்டுதல்களை அநேக வருஷங்களாய் காத்திருக்கிற அநேக காரியங்களுக்கு தேவரீர் நீர் உத்தரவு கொடும். சகலமும் உமக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதே தகப்பனே. பிள்ளைகளை ஆசீர்வதி, பலப்படுத்தும், முற்றிலும் காத்துக்கொள்ளும். கர்த்தரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. For contact, Evangelist K.P. John David, Door of the Light Ministries, Kovilpatti, 628-502. Phone number 7200-620090, 8072148809. Bank details, State Bank of India, Kovilpatti. Account number 1101779501. Branch code 00859. IFS code SBIN 0000859. MICR code 627002011. SWIFT code SBI NIN BB 469.